புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 6. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். சிந்தனை: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். இயேசு தம் சீடருக்கு கூறிய வார்த்தைகள் இவை. முதலில் இயேசு கூறுகின்றார், உள்ளம் கலங்க வேண்டாம். இது ஒரு கட்டளை, அன்பான ஒரு கட்டளை. இயேசு தாம் கைது செய்யப்பட போவதையும், பொய்க்குற்றங்கள் சுமத்தப்படுவதையும், இழிவுபடுத்தப்படுவதையும், கடைசியில் கொல்லப்படுவதையும் சீடர்கள் பார்த்து மிகவும் துயரப்படுவார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. எனவே இயேசு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்போடும் கனிவோடும் அவர்கள் அடைய போகிற பயத்தை கண்டிக்கின்றார். பயம் வெவ்வேறு காரணங்களால் வரக்கூடும். சில பயங்கள் எமக்கு உதவியாகவும் அமையக்கூடியன. உதாரணமாக, மிகவும் அபாயகரமான சூழலிலே இருக்கின்ற போது எழுகின்ற பயம். இந்த சூழலிலே வருகின்ற பயம் என்ன செய்யும் என்றால், எம்மை சூழ்ந்துள்ள அபாயத்தை மேலும் மேலும் அறிந்து கொள்ள உதவும். அவ்வாறு அறிந்து கொள்வது எமக்கு எச்சரிக்கையாக செயல்பட உதவியாக அமையும். ஆனால் இயேசு இங்கு பேசுகின்ற பயம் வேறுபட்டது. இத்தகைய பயம் பகுத்தறிவற்ற முடிவுகளுக்கும் குழப்பங்களுக்கும் அவநம்பிக்கைக்கும் கூட இட்டு செல்லலாம். இத்தகைய பயத்தையே இயேசு இங்கு அன்போடு கண்டிக்கின்றார். சில வேளைகளில் எங்களை பயமுறுத்துவது எது? பலர் பல காரணங்களால் பதட்டமடைந்து கவலைப்பட்டு பயம் கொண்டு வாழ்கின்றனர். இதுவே எங்களது பிரச்சனையாகவும் இருந்தால் இயேசுவின் வார்த்தைகள் எமது உள்ளத்தில் எதிரொலித்து கொண்டிருக்க நாம் அனுமதிக்க வேண்டும். பயத்தை வெற்றி கொள்வதற்கான மிகச்சிறந்த வழி அதன் தொடக்கத்திலேயே அதனை கண்டித்து கொள்ள வேண்டும். இயேசு அதையே இங்கு செய்கின்றார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். இயேசு தொடர்ந்து இரண்டாவது கட்டளையை கொடுக்கின்றார். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். கடவுளில் நாம் கொள்ளும் நம்பிக்கை எம்மை பயத்திலிருந்து விடுவித்து கொள்ள முடியும். நாம் நம்பிக்கை கொண்டிருக்கும் போது கடவுளின் குரல் எம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். அதுவே பயத்தின் பொழுது எம்மை வழிநடத்தி செல்லும். அதாவது, நாம் எதிர்கொள்ளும் கஷ்டத்தை விட கடவுளின் உண்மையே எம்மை வழிநடத்தி செல்லும். பயம் பகுத்தறிவற்ற சிந்தனைக்கும், பகுத்தறிவற்ற சிந்தனை மேலும் மேலும் ஆழமான குழப்பத்துக்கும் இட்டு செல்லும். நம்பிக்கை பயத்தில் நாம் கொள்ளும் பகுத்தறிவின்மையை ஊடுருவிச் செல்லும். நம்பிக்கை காட்டும் உண்மைகள் தெளிவையும் உறுதிப்பாட்டையும் வழங்கும். செபம். ஆண்டவரே,
பல்வேறு பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் எமக்கு நாம் உம்மில் கொள்ளும் நம்பிக்கை, சிந்தனை தெளிவையும் மன உறுதிப்பாட்டையும் எமக்கு தர அருள் கூறும். ஆமென்.